ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்களில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் யாவரும் சுகமத்தோடு இருப்பீர்கள் என்று தேவனுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அநேக அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாட்களில் கூட இந்த ஓய்வு நாள் அன்று நீங்களும் நானும் தேவனை ஆராதிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்கு காணப்பட்டிருக்கிறது. சத்ருவானவன் எத்தனையோ தடைகளை ஏற்படுத்தினாலும் தேவனை நிச்சயமாய் நாம் ஆராதிப்பதில் எந்த விதமான தடைகள் இருப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எந்த இடத்துல நம்ம அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அவர் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் இந்த நாட்களில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து அவைகளின் பிரகாரமாய் நம் தேவனை இந்த நாட்களில் நாம் ஆராதிக்க போகிறோம். வாசிப்போம். 27ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தையும் 8வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உமது முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஆமென். பாருங்கள், முகத்தை தேடுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக தாவீது தேவனை தேடின போது கர்த்தர் அவனுக்கு எல்லா காரியத்தையும் அனுகூலமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த நாட்களில் கர்த்தரை தேடுவோம். ஆண்டவர் நம்மளுடைய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு அனுகூலமாக்கி தர போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து ஆண்டவரை துதிப்போமா? அப்படியே இருக்கிறதான இடத்துல ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எல்லாராலும் போற்றப்படுகிற தெய்வமா இருக்கிறவர், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறவர், உம்முடைய அன்பை கர்த்தர் எங்கள் மேல ஊற்றினீங்களே, உம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மேல ஊற்றினீங்களே, உம்முடைய அன்பை கர்த்தர் எங்களுக்கு காட்டி ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, இந்த நாளில் உம்முடைய கிருபையை நாங்கள் நாடுகிறோம். கர்த்தாதி கர்த்தர் நீர் மகிமை படுவீராக, தேவாதி தேவனீர் மகிமை படுவீராக. உம்முடைய சிங்காசனம் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற இடத்துல, நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற இடத்துல இந்த ஆண்டவரே நேரங்களில் கடந்து வருவதாக. ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், எல்லா கணத்தையும் மகிமைக்கு போதுமான தேவனாய் இருக்கிறவர், நீரே மகா பெரிய தேவனுமாய் உன்னதருமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைவுகளை கர்த்தர் தாமே மன்னித்து நாங்கள் துதிக்கிற துதிபலிகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன், நீர் ஒருவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர், எங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுகிறவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாத
உன்னதத்தில் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் ஓசன்னா, உம்மை உயர்த்திடுவே, துதி நீரை உட கர்த்தரை நீர் உயர்த்திடுவே. ஓசன்னா ராஜனே, மகிமை 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 ராஜனுக்கே. சொல்லுவோம் மகிமை. ஆமென். Yes, Lord. ராஜனுக்கே உம்மை உயர்த்திடுவே, துதி நீரை உட கர்த்தரை நீர் உயர்த்திடுவே. மகிமை ராஜனே, மகிமை ராஜனே. கரங்களை தட்டி வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், மகிமைக்கு ஈடா இருக்கக்கூடியவர். இந்த நாட்கள்ல கர்த்தர் அவருடைய நாம மகிமைப்படுகிற வேளையில அவருடைய கிருபைகள் நம்மளுக்கு நேராய் கடந்து வருகிறபடியால கரங்களை தட்டி ஒரு விசையாக கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். தடைகள் எல்லாம் விலகி போய் நல்ல ஒரு தெய்வீக ஆராதனை தேவனுக்கு என்று நாங்கள் இன்னுமாய் செலுத்துவதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தி அருள்வீராக. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாறி போக செய்யுங்க. உங்களுடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் கூட கர்த்தரை நாம் ஒருமனப்பட்டு நம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் என்றென்றைக்கும் நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் என்று சொல்லி உதாரண பாடல நாம் யாரும் பாடப்போம். கர்த்தரின் பாடலை பாடுவோமா? கரகத்தை பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள் உள்ளது. மகிழ்ச்சி பாடி புகழ்ச்சி பாடி சேர்ந்து பாடி போற்றி பாடி அல்லேலூயா ஆமென். துதித்து பாடி பழித்து பாடி அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள், சூரியனை படைத்தவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள்
தேசத்தை தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடி ஹல்லேலூயா. புகழ்ந்து பாடி ஹல்லேலூயா. சீர்ந்து பாடி ஹல்லேலூயா. போற்றி பாடி அல்லேலூயா ஆமென். துதித்து பாடி ஹல்லேலூயா. கலித்து பாடி ஹல்லேலூயா. அல்லேலூயா ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா 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 மறுபடியும் வாங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்மளோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் கூட இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாருங்கள், தேவனை ஆராய்த்த போது கர்த்தர் சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திறந்தவர். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த நாட்கள்ல இணைந்து நாம் பாடும்போது தேவன் நம்முடைய கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறுத்து போட போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரை நாம் ஆராதிப்போம், கர்த்தரை நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஒரு பாடலை பாடுவோம். என் ஆத்மா அந்த நாட்கள்ல பாடும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எல்லாருமா கரங்கள் தட்டி பாடுமா? ஏசப்பா, உமது முகம் நோக்கி பார்க்கும்போது ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே என்று சொல்லி நாமத்தை நாம் உயர்த்துவோமா? எஸ், கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? சிறு பிள்ளைகள் எல்லாருமா கரங்கள் தட்டுவோம். பெரியவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் கரங்கள் தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமே. உமது முகம் நோக்கி பார்த்தவரே வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவரே உமது முகம் நோக்கி பார்த்தவரே போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவரே போவதில்லை. நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவரே உமது திருநாமம் அறிந்தவரே மறுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றைக்கும் உதவாது நின்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றைக்கும் உதவாது நின்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஈஸ்வரராஜா எங்கள் நேசா சிகரம் நீரே. ஈஸ்வரராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் சொல்லுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஏழைகளின் பல நீரே
உமது முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க பார்க்க ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் எங்களை ஆண்டவரே அரவணைக்கிறவராய் எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீங்களே, இந்த காலை நேரத்தில் உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்படியே கண்களை மூடி இயேசுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி இயேசுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் அவரை நிறுத்தி வைப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம் ஐயா. வாய்களை திறந்து சொல்லுவோமா? நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் உமக்கே சொந்தம் என்று சொல்லி என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் மகாராஜா. ஆண்டவரே, நீர் மகா நேச தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னை வெட்கப்பட்டு போக விடாதபடி, ஆண்டவரே நான் தளர்ந்து போகாதபடி, என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் காணப்படுகிற தெய்வமே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய காருண்யம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய பெரிதான கரம், உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேல உதயம் ஆகட்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே வந்து ஆளுகை செய்வீராக. நீரே வந்து ஆளுகை செய்வீராக. நீரே வந்து எங்களை ஆளுகை செய்வீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, என் தேவனுடைய இரக்கம் இந்த காலை நேரத்தில் எங்கள் மேல கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே, அந்த முகத்தினுடைய ஆண்டவரே பிரகாசம் எங்கள் மேல் உதயம் ஆவதாக. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எஸ், ஆண்டவர் நம்மளுக்காக மூடிய ஆண்டவர் நம்மளுக்காக சிந்தின ரத்தம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது ஹல்லேலூயா, எனக்காய் செய்த கல்வாரி தியாகம் ஆண்டவரே கடந்து வருகிறது. எஸ், நம்மளுக்கு முன்பே அவரை நிறுத்தி வைப்போம். அவர் நம்மளுக்காய் செய்த மகா பெரிய தியாகம் இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய தியாகம் அல்லவா? எனக்காக முள்முடி சுமந்தீரே, எனக்காக தலைகள் குத்தப்பட்டு ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ஆண்டவரே ரத்தம் அடிகளாய் கடந்து வந்தது. இந்த நாட்களில் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எஸ், எனக்காக மறுரூபமானவர், எனக்காக மறுரூபமானவர். உம்முடைய மகிமையின் வெளிச்சத்தை என் மேல ஆண்டவரே பிரகாசிக்க வைத்தீராக. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்குள்ளாக அந்த மகிமையான பிரகாசம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக ஒளியிருக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே வெளிச்சமாய் வீசப்படுவதாக. ஆவியானவரே, எங்கள் ஆவி எங்களுடைய ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய ஆவி ஆத்மாவை உமக்கு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Come
ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்ல முடியும்? இயேசுவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆவி உங்களிடத்திலிருந்து வந்தது. அந்த ஆவி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் வேற எந்த ஒரு மனுஷனிடத்திலேயோ எங்களை ஒப்பு கொடுக்காதபடி தெய்வமா இருக்கிற உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே காரியத்துல ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அநேக வேதனைகளை சந்தித்தது உண்டே ராஜா. அநேக பாடுகள் கஷ்டங்களை சந்தித்தது உண்டே ராஜா. இந்த நாட்கள் எங்களுடைய ஆத்மா ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிறது. எங்களுடைய ஆத்மா உண்மையே வாஞ்சிக்கிறது. நீர் ஒருவர் தான் பொய் சொல்லாதவர், நீர் ஒருவர் தான் மனம் மாறாதவர், நீர் ஒருவர் தான் ஏமாற்றத்தை ஏற்படுத்தாதவர், நீர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர், நீர் ஒருவர் மாத்திரம் தான் நன்மைகளினால நிரப்புகிற தேவனாய் இருக்கிறவர். என் வாழ்க்கை அப்படியாய் மாறட்டும் என்று சொல்லுகிறவர்கள், என் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளால் நிரப்பப்படட்டும் என்று சொல்லுகிறவர்கள், இந்த காலை நேரத்துல என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்மா சரித்த உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆண்டவரே நிரப்புங்க. நீர் என்னை ஆளுகை செய்யுங்க. என்னிடத்தில் எதுவும் இருக்க வேண்டாம். எல்லாம் உம்முடைய கரத்தில் போய் காணப்படட்டும். உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நானா விரும்பி ஆண்டவரே என்னுடைய போகிற பாதை ஆண்டவரே நல்ல பாதை அல்ல. உம்முடைய பாதைக்கு நேராய் வழி நடத்துவீராக. உம்முடைய ஜீவ பாதையில வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய போக்கையும் என்னுடைய வரத்தையும் நீரே ஆளுகை செய்வீராக. சாலமோன் ராஜா சொன்னதை போல போக்கும் வரத்தும் அறியாமல் இருக்கிற எனக்கு உம்முடைய தேவன் ஞானத்தின் தெய்வீக பிரசன்னத்தினாலேயும் ஆண்டவரே நேர்த்தியான காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையே உம்முடைய வெளிச்சத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே சில சூழ்நிலைகளை என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சில வேலைகளில் சில சந்தர்ப்ப நிலைகளில் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரே புத்தி இல்லாத நிலைகளில் காணப்படுகிற வேலைகளில் சிறந்த ஒரு ஆலோசனை தகப்பனாய் நீர் உம்முடைய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறேன். நீரே ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகை கரம் எங்கள் கடந்து வரட்டும் ஐயா. உம்முடைய ஆளுகை கரம் கடந்து வரட்டும் தெய்வமே. உம்முடைய ஆளுகை கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறேன் அப்பா. வேற எவர் கையிலும் எங்களை ஒப்பு கொடுத்து விடாதபடி ஆண்டவரே, பிசாசுடைய சூழ்ச்சிகளில் எங்களை ஒப்பு கொடுத்து விடாதபடி, இந்த உலகத்தினுடைய மாயைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து விடாதபடி, ஆண்டவரே பிரச்சனைகளுக்கு காணப்படுகிற நிலைகளில் எங்களை ஒப்பு கொடுத்து விடாதபடி, எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்த உன்னுடைய ஆண்டவரே காரியங்களுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் மதிப்பில்லை அப்பா, நான் மதிப்பில்லை ஒரு நாளும் அவமானம்
ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கிறவராய் நீங்கள் காணப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய திருக்கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை காரியங்களை கர்த்தர் தாமே உமக்கு பிரியமான பாதையில கர்த்தர் எங்களை வழி நடத்தி எங்களை ஆண்டவரே திக்கற்றவர்களாய் விடாதபடி கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. கர்த்தருடைய கிருபை கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படியாக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் இந்த நாட்களில் இயலாமையாய் காணப்படுகிற காரியத்தை என்னால முடியல, இதை என்ன செய்ய போகிறேன் என்று எங்களுக்கு தெரியல என்று சொல்லுகிறவர்கள், அது ஒருவேளை வேலையா இருக்கலாம், பண தேவைகளா இருக்கலாம், கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், எங்களுடைய நிலைமைக்கு மிஞ்சி காணப்படுகிறவைகளை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என்னால முடியல ஏசப்பா, என்னால முடியல ஏசப்பா. ஆண்டவர்கிட்ட அப்படியே மொத்தமா ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, என்னால இந்த காரியத்துல என்னால முடியல என்று சொல்லுகிறவர்கள் வாய்களை திறந்து ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா சொல்லுங்க. பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சில தேவைகளா இருக்கலாம், இந்த காரியத்துல எனக்கு யார் இருக்கிறா என்று சொல்லி பல கண்ணீரோடு ஏக்கங்களோடு காணப்படலாம். என் தேவர் எனக்காய் வழிபோக்கை ஏற்படுத்தக்கூடியவர் அவராய் இருக்கிறபடியால அவருடைய ராஜ்யம் பெரிசு, அவருடைய கரத்தின் கிரியைகள் மகத்துவம் நிறைந்தது, அவர் எண்ணங்களில் மகிமை நிறைந்தவர், செயல்களில் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட தேவனை விசுவாசித்து என் ஆண்டுடைய கருத்தை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். என் கரங்கள் வெறுமையாக இருக்கட்டும், என்னுடைய சிந்தைகள் வெறுமையாக இருக்கட்டும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் வெறுமையாக்குகிறேன். உன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ராஜனிகம் பண்ணுகிறவரை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அன்று நெகேமியா தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஆண்டவரே அவருடைய அக்கறை அதிகமாய் இருந்த போது ஆண்டவரே என்ன செய்வதென்று சொல்லி அவன் காணப்பட்ட போது அவனுடைய சிறிய ஜெப ராஜா அவனுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவரே தேவைகளுக்கு ஏற்ற எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆமோதித்து எல்லாவற்றையும் சரிபட செய்தது ராஜா. நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட தயவு இந்த ஜெபத்துல காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்வீராக, கர்த்தர் செய்வீராக. இரக்கத்தின் கிருபை அவனமாய் காணப்பட போகிறதுக்காய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நெகேமியாவுக்கு தேவையான லீவுகள் கர்த்தர் அந்த ராஜா கொடுத்ததை போல நெகேமியாவுக்கு தேவையான ஆலயம் கட்டுவதற்கு, வீடு கட்டுவதற்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் அந்த ராஜா ஏற்பட்டு பண்ணி கொடுத்ததை போல இந்த நாட்களில் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் செய்வார் என்ற நிச்சயம் இருக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி என்ன செய்வோம் என்று தெரியாத இந்த சூழ்நிலைகளில் கர்த்தரே எல்லாவற்றையும் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நான் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன். என் தேவனிடத்திலிருந்து வாசல்கள் திறக்கப்படும், என் தேவனிடத்திலிருந்து வழிகள் திறக்கப்படும், என் தேவனுடைய காரியங்கள் மகத்துவமாய் செயல்படுமே. ராஜா
ஆவியானவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பாவுடைய கிருபைகள் காணப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நெஞ்சில கரங்களை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில நீர் விரும்புகிற பக்தி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அப்பா, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழாதபடி ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையாய் என் ஆண்டவர் விரும்புகிற பக்தி எங்களுக்குள்ளாய் காணப்படும்படியாய் எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவீராக. நெஞ்சில கரங்களை வைக்கிறீங்களா? இந்த விசேஷமான ஜெபத்துல நீங்க ஏறெடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களில வாசம் பண்ணுகிறவர் உணர்வுகளை ஏற்படுத்துவார். ஆண்டவர் உணர்வை ஏற்படுத்தட்டும். ஆண்டவர் என்கிட்ட பேசல என்று சொல்லுகிறவர்கள் இந்த நாட்கள்ல நெஞ்சில கரங்களை வைங்க. இந்த வாரத்துல கர்த்தர் உங்களோடு பேச போதுமான தேவனா இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி இந்த நாள்ல நெஞ்சில கரங்களை வச்சு, ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு பக்திய எனக்குள்ள தாருங்க. நான் ஜெபிக்கிறது போதாது, நான் வேதம் வாசிக்கிறது பத்தாது, உங்களை குறிச்சு நான் தியானிக்கிறது விசுவாசமாய் பேசுறது பத்தாது. இன்னுமா எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னையும் அறியாமல ஒரு வழிகளுக்குள்ளாய் வழி நடத்துவீராக. கேட்போமா? வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வழி நடத்துதல் என்னைக்குள்ளாக அதிகமாய் காணப்படட்டும். ஆண்டவரே, இந்த தீர்க்கமான ஆண்டவரே பக்தி விருத்தியில ஆண்டவரே என்ன வழி நடத்துங்க. சரியான பக்தி விருத்தியில என்ன வழி நடத்துங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் ஒருவேளை ஜெப குறைவு இருக்கும் என்றால், வேத வாசிப்பு குறைவாய் இருக்கும் என்றால், கர்த்தரிடத்துல சொல்லுகிற காரியங்கள் என்னிடத்தில் குறைவாய் இருக்கும் என்றால், இந்த நாட்களில் மன்னித்து பரிசுத்த ஆவியானவராய் என்னை உணர்த்துவீராக. கேளுங்க, என்னை உணர்த்துவீராக, என்னை உணர்த்துவீராக, எங்களை உணர்த்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் நடக்கும் போது படுக்கும் போது அந்த உணர்வுள்ள இருதயத்தினால எங்களை நிரப்பி எங்களை பக்தி விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாட்கள்ல உம்முடைய ராஜ்யத்தோடு காணப்பட வேண்டும். உம்மோடு தொடர்புள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஏதோ ஒரு காரியமாய் வாழாதபடி காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கரணத்தை கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்டு அப்படி வாழ்க்கை கர்த்தர் மாற்றுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, சீக்கிரமாய் ஆலயம் திறக்க வேண்டும். ஆலயம் திறப்பதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவ ராஜ்யம் பொறுப்பெடுத்துக் கொள்ளப்படுவதாக. தேவ ராஜ்யம் பொறுப்பெடுத்துக் கொள்ளப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எது எது சரியானது, எது சரி இல்லாதது என்று தேவ ராஜ்யத்துக்கு முழு பொறுப்பு இருக்கிறது. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ஆலயத்தை ஆண்டவரை திறக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தரை எல்லாருக்கும் கர்த்தர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பீராக. ஆண்டவரே, வியாதியின் சீற்றங்கள் குறைந்து போய் நாளுக்கு நாள் தேவ ஆலயத்தில் ஆராதிக்க இதனுடைய தன்மைகள் முற்றிலும் செத்து போவதாக. ஆண்டவரே, இந்த வியாதிகள் பரவுகிற எல்லா காய்ச்சல்கள் இன்னல்கள் எல்லாம் செத்து போகிறது. ஆண்டவரே, எங்களுடைய உலகத்துல இந்த ஆண்டவரே தேசத்துல கேட்கும்படியான ஆண்டவரே கிரியைகளை கட்டமைத்து விடுவீராக. அப்படி செய்யப்படுவது காரியம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். வரும் நாட்களில சபைகளை திறப்பதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாவே, உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆமென். அடுத்த அரசாங்கத்திலிருந்து வருகிற அறிவிப்பு வெளியாவது வரைக்கும் தொடர்ந்து நமது ஆராதனைகள் யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாகப்படும். இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் சபையின் சார்பில் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரத்துல 26வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தர் தமது ஜனத்தினுடைய மன முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை சரி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரத்துல பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களது மன முறிவுகளை இந்த நாட்களில சரி செய்வாராக. மேலான அதிசயங்களை, அற்புதங்களை காண செய்வாராக. ஆமென். ஒரு பாடலை கூட பாடும் பொழுது, கர்த்தருக்கென்று நான் படைக்கிறதான வேலை, கர்த்தருக்கென்று தசம பாகங்கள் காணிக்கைகள் கொடுக்க
விருப்பமுள்ளவர்கள் இந்த வேளையில கர்த்தருக்கென்று படைக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில். இயேசுவே, நாங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்ததான அப்பா எங்களுக்கு சிறு ஊதியத்துல சிறு வருமானத்துல உமக்கு இன்று கொடுத்திருக்கிறோம் ஐயா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் வைப்பேன் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறீரே, அந்த வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தாவே கொடுத்திருக்கிறதான கொஞ்சத்துல உண்மையாய் கொடுத்திருக்கிறதான தேவ பிள்ளைகளை நீர் மனதார ஆசீர்வதித்து அவர்களை அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் நீர் மாற்றுவீராக. விசேஷமாய் இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்க கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே, உங்க கரம் ஆண்டவரே அவர்கள் இப்பொழுது எங்க இருந்தாலும் உமது கரம் அவர்கள் மேல வைக்கப்படுவதாக. தீராத மனக்காயங்களை மன முறிவுகளை நீர்தாமே கட்டி ஆண்டவரே இந்த புதிய வருடத்துல இன்னும் அதிகமான செழிப்போடு இன்னும் அதிகமான ஐஸ்வர்யத்தோடு ஆசீர்வாதத்தோடு அவர்களை வாழ வழி செய்வீராக. விசேஷமாய் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதி நாட்கள்ல நிற்கிறதான எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த பலிபீடத்துல எரிந்து கொண்டிருக்கிறதான ஆக்கினி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஊடுருவி செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும் ஐயா. முற்றிலுமா நம்ம கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் ஷார்ப் வைக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவரை நாம் ஆராதித்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய வீடுகளுக்குள்ளாக உலாவுகிறவர். அருமையான ஒரு நல்ல ஒரு மூத்த போதகர் சொன்ன ஒரு காரியம் இந்த நாட்கள் நினைவுகளில் வருகிறது. எல்லாரும் இன்னைக்கு ஆன்லைன்ல இந்த தேவனை ஆராதிக்கிற ஒரு காரியங்களுக்குள்ளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எப்படியாக இருக்கிறது என்றால், பேப்பர்ல செஞ்சதான பூ எப்படி இருக்கும், அதுக்கு வாசனை இருக்காது. அது போலத்தான் உண்மையான முழு ஆராதனையுடைய
சாராம்சத்தை நிச்சயமாய் நாம் இவைகள் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் ஜெபியுங்கள், சீக்கிரமாய் ஆலயம் திறக்கப்படட்டும். நாம் எங்க வருமானப்படுகிறோமோ, நாம் யாவரும் எந்த இடத்துல வருமானப்பட்டு தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துல இப்ப இருக்கிற நிலைமைகளை காட்டிலும் கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை நம்மளுக்கு அவர் தரப்போதுமானவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை மாறும், நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும், எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு பெரிய ஆச்சரியமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்களில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து சொல்லுவோம். வேத வசனத்தை நாம் தியானிப்போம். வாசிங்கள், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22ஆம் வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதை கேட்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாய் ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்கு நேராய் தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். 40 வருஷம் வனாந்திரத்துல கழித்து வனாந்திரத்துல அவர்கள் கடந்து வந்து அவர் தேவன் வாக்களித்ததான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக கடந்து வருகிறார்கள். கானான் தேசத்துக்குள்ளாக காணப்படுகிற 7 விதமான ஜாதியினர்களை அழித்து போடும்படியாக கிருபைகளை கர்த்தர் தந்து ஆண்டவர் அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், கானானுக்குள்ளாய் ஆண்டவர் இவர்கள் வாழும்படியாக கர்த்தர் காரியங்களை ஏற்படுத்தி கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு 450 வருடங்கள் அங்க காணப்படும் போது ஆண்டவர் தலை சிறந்த நியாயாதிபதிகளையும் ஆண்டவர் அநேக விசாரிக்கக்கூடியதான நபர்களின் கர்த்தர் ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுடைய குறைபாடுகளையும் விசாரித்து அவருடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் வழி நடத்துகிறார். இந்த ஜனங்கள் அக்கம் பக்கத்துல காணப்படுகிற மற்ற செய்திகளையும் மற்ற நாட்டினுடைய காரியங்களையும் அறிந்து எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இவர்களாகவே கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் முதலாக தேவன் ஜனங்களுடைய விருப்பத்தை கேட்டு ஆண்டவர் முதலாவதாக ராஜாவை கர்த்தர் என்ன செய்கிறார், ஜனங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். அந்த ராஜா தான் இந்த சவுல் ராஜாவாய் காணப்படுகிறார். இங்க வேதவசனம் சொல்கிறது, பின்பு அவனை தள்ளி என்றால் சவுல் ராஜாவை தள்ளி, ஆண்டவர் சவுலை கர்த்தர் தள்ளி முதல் ராஜாவாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் விரும்பி கேட்டதான ராஜாவை தேவன் ஏற்படுத்தி கொடுத்த போது அவன் உகந்தவனாய் காணப்படாத பட்சத்துல ஆண்டவர் அந்த முதல் ராஜாவாய் இருக்கக்கூடிய சவுல் ராஜாவை தேவன் தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாய் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆமென். முதலாவது காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நாம் விரும்பி கேட்கிறத காட்டிலும் தேவனாய் விரும்பி தரக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும். ராஜாவை கேட்கிறார்கள், ஆனால் தேவனுக்கு அது விருப்பம் இல்லை. ஆனாலும் இவர்கள் கேட்டார்களே என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார், ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனா அந்த ராஜா உகந்த ஒரு ஆளுகை செய்யக்கூடியவனாய் இருக்கல, தேவனுக்கு முன்னிலையில உகந்தவனாகவும் இல்ல, ஜனங்களுக்கு முன்பதாக உகந்தவனாய் காணப்படாத பட்சத்துல ஆண்டவர் அந்த ராஜாவை தள்ளிவிட்டு ஆண்டவர் தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறார், தன்னுடைய நிலையில ஏற்படுத்துகிறார். அங்க வாசிக்கிறோம், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இந்த நாட்கள்ல நாம் தியானிக்கிற காரியம் அதுதான். அவர் ஏற்படுத்தின போது அது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாய் காணப்படுகிறது.
என்றைக்கும் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற காரியம், தேவனால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற காரியம், அவைகள் தேவனுடைய பார்வையிலும் எல்லாருடைய பார்வையிலும் ஏற்றவைகளாயிருக்கும். ஆமென். சவுலுடைய ராஜ்யபாரத்தை பார்க்கும் போதும், தாவீதுடைய ராஜ்யபாரத்தை பார்க்கும் போதும், ஆட்சியை பார்க்கும் போதும், சவுலுடைய ராஜ்யம் சின்ன பின்னமாய் காணப்பட்டது, நேர்த்தியானவைகளாய் காணப்படவில்லை. ஆனால் தாவீது ஆட்சி பண்ணின ஆட்சி அவனுடைய முதிர் வயதிலும் சிங்காசனம் அவனை விட்டு எடுக்கப்படாதபடி தேவன் அவனுடைய ஆட்சியை சிறப்பித்துக் கொடுத்திருந்தார். அவனுடைய ஆராதனையில் தேவன் பிரியப்பட்டார். ஆனால் சவுலுடைய எந்த ஒரு காரியத்திலும் பிரியப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லவில்லை. தேவனால் கொடுக்கப்படுகிறது எதுவும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுகிறவைகளாகவும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவைகளாகவும் தேவனே பார்த்து சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த நாட்களில் நீங்களும் நானும் நம்மளா பிறக்கல, நம்மளா இந்த உலகத்துக்குள்ள தவிட்டு வரல. நீங்களும் நானும் தேவனால் பிறக்கப்பட்டு, நீங்களும் நானும் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் இன்னொரு வார்த்தை நாம் தேவனிடத்திலிருந்து கேட்கப்பட வேண்டும். சாட்சி சொல்ல தேவன் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி நீங்களும் நானும் சாட்சி பெறக்கூடிய பிள்ளைகளாய், தேவன் மூலம் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெறக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களில் விரும்புகிறார். தாவீதுடைய வாழ்க்கையை இந்த நாளில் ஆதாரமாய் வைத்து அவன் எப்படி இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தான், அவனை எப்படி ஆண்டவர் அவன் இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவதற்கு எந்தெந்த குணாதிசயங்கள், சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளாய் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அந்த தியானிக்கிறது மூலமாய் தேவன் நம்மளுக்கு போதனைகளை கர்த்தர் நம்மளுக்கு தந்து நாம் அவைகளை கேட்டு கை கொள்ளும் போது நம்மளையும் குறித்து கர்த்தர் சொல்லுவார், நீ இந்த உலகத்துக்கு வந்தது மாத்திரம் அல்ல, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பிள்ளை மாத்திரம் அல்ல, நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை என்று சொல்லி தேவன் நம்மளை குறித்து சாட்சி பகர போகிறார். ஆமென், அல்லேலூயா. பார்க்க போகிறோம் முதலாவதாக எப்படி தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மறுபடியும் நான் வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். பாருங்கள், முதலாவது காரியம், தாவீது சவுலை தள்ளவில்லை, நிராகரிக்கவில்லை, அவன் எந்த விதத்திலையும் அவனை வெறுக்கவில்லை. ஆனா தேவன் தான் சவுலை தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு வல்லமை உண்டு. தேவன் ராஜாக்களை மாற்றி, மந்திரிகளை கர்த்தர் மாற்றி அவைகளை தேர்வு எடுக்கக்கூடிய வல்லமை படைத்திருக்கிறவர் நம் ஆண்டவர். அவருக்கு தெரியும் எந்த ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும், எந்த ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், வாசிப்போம், வேத வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆவது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். பாருங்கள், நான் சர்வ வல்லமை உள்ளதான தேவன். எத்தனாவது வயதுல? ஆபிரகாமுடைய 99வது வயதுல தேவன் அங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை விளங்குகிறவராயிருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப ராஜாவை ஏற்படுத்துகிறவரும் ராஜாவை மாற்றுகிறவரும் தேவனுடைய வல்லமைகளாய் காணப்படுகிறது. இன்னொரு வேதவசனத்தை வாசிப்போம். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோபு 42:2 வாசியுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த எந்த ஒரு காரியமும் தடைபடாது. வாசிப்போமா அந்த வேத வசனத்தை வாசிங்க. யோபு 42. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
பாருங்கள், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் ராஜாவுடைய வம்சம், ராஜாவுடைய பிள்ளைகள் இப்படித்தானே வருவார்கள் என்று சொல்லி. இல்ல, ஆண்டவர் பிரியப்படலைன்னா ஆண்டவர் மாற்றி அமைக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். தேவன் எல்லாவற்றையும் அவருக்கு மாற்ற உரிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை காணப்படுகிறது. இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமே. வாசிங்கள். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆண்டவர் பாருங்க, காலத்தை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். பார்க்கிறோம், ராஜாக்களை தள்ளுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம சில பிரயாச்சித்தம் செய்கிறதுனால, பரிகாரம் செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சில கெடுதியான காரியங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி. இல்ல, தேவன் எவைகளை அனுமதிக்கிறாரோ, தேவன் எந்த காலத்துல நம்மளை வழி நடத்துகிறாரோ அவைகளுக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது மாறாத தேவன் நன்மைகளை செய்து நம்மளை வழி நடத்த போதுமான சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். காலங்களை மாற்றக்கூடிய அதிகாரம், சமயங்களை மாற்றக்கூடிய அதிகாரம், ராஜாக்களை மாற்றக்கூடிய அதிகாரம், ராஜாக்களை தேர்வு செய்யக்கூடிய சகல அதிகாரத்தையும் தேவன் ஒருவரே பெற்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். ஆமென். அப்ப இவ்வளவு அதிகாரம் படைத்திருக்கிற நம்மளுடைய ஆண்டவர் பார்க்கிறோம், தாவீது தள்ளல சவுல, ஆனா சவுலை தள்ளினது தேவன் ஒருவரே. வாழ்க்கை நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் யாரையும் நிராகரிக்கிறவர்களாய், யாரையும் புறக்கணித்து தள்ளாதவர்களாய், எவர்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் உதவாதவர்கள் என்று சொல்லி அவர்களை நாம் வெறுக்காதவர்களாய், அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி நாம் நிராகரிக்காதவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் தாவீதுக்குள்ளாக அப்படிப்பட்ட குணத்தை கர்த்தர் பார்க்கிறார். தாவீது நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம், நான் தான் சரியான ஆளு, நான் தான் சரியா ராஜ்யம் பண்ணுகிறேன், நான் தான் பலமுள்ளவன். சவுல் ராஜா கூட ஒரு தடவை ஓடி போய் ஒளிந்து கொண்டாரே, நான் அப்படி அல்ல, நான் தானே அந்த சின்ன வயசுல போய் கூட கோலியாத்தை மேற்கொண்டு நின்று சொல்லி நியாயம் பேசிக் கொண்டிருக்கல. ஆனா ஒரு நாளும் அவன் வெறுத்து ஒதுக்காமல் தள்ளாமல் இருந்தான். அந்த தள்ளாத இருதயத்தை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகளை தள்ளி வைக்கிறார்கள், அநேக குடும்பத்துல தாய் தகப்பனை தள்ளி வைக்கிறார்கள், அநேக குடும்பத்துல சொந்த சகோதர சகோதரிகளை வெறுத்து ஒதுக்கி வைக்கிறார்கள், அநேக பிள்ளைகள் பழகின அநேக நல்ல நண்பர்களை தள்ளி வைக்கிறார்கள். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நீங்க யாரையும் வெறுத்து ஒதுக்காதபடி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட தாவீதை போல ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படும் போது தேவன் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையாய் நம்மளையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனால அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை, இந்த வசனம் சொல்லுது, எந்த ஒரு மனுஷனும் தனக்கு மேலாக இருக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்ப நான் இருக்கிறேன்னா, எனக்கு மேல ஒரு போதகர் இருக்கிறாருன்னா அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். நான் தெளிவாய் சொல்லுவேன்,
நம்மளுடைய வயது வித்தியாசம் இருக்கலாம், ஒருவேளை அவங்கள காட்டிலும் நம்ம அனுபவசாலியா இருக்கலாம். ஆனா மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். படிக்காதவர்களாக இருக்கலாம், சில வேளை சில நல்ல புத்தி இல்லாமல் இருக்கலாம், சரியான விதத்தில் நடந்து கொள்ள தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனா பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மேல அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறபடியால் அந்த பெற்றோர்களுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆபீஸ்ல உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நல்லவங்களோ கெட்டவங்களோ, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாதவர் தூசிக்கிறவர்களாய் ஒரு கெட்டவர்களாய் இருந்தாலும் வேதவசனம் சொல்கிறது எந்த மேலான அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படியணும் சொல்லிட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதவசனம் நம்மளுக்கு சொல்லி தருகிறது. ஆகையால் நீங்கள் இதயத்துக்கு ஏற்றவர், ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எவர்களையும் நிராகரித்து தள்ளாதவர்களாய் உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சிலர் சொல்லலாம், ஏன் நான் அவங்களுக்கு கீழ்ப்படியணும், நான் என்ன ஆண்டவர் அவங்கள காட்டிலும் நல்லா தானே வச்சிருக்கிறாரு. சிலருக்கு பாத்தீங்கன்னா சில இடத்துல ஆண்டவரை அவங்கள காட்டிலும் நல்லா தானே வச்சுக்கிறார். ஒரு பெருமை, சொல்ல போனா அது ஒரு பெருமை, அது ஒரு சுயநலத்தின் ஆவி. தவறு. எந்த இடத்திலும் தன்னை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மற்றவங்களை நினைச்சு நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நானு, அதனால நான் ஒரு பயங்கர விசேஷம், ஆண்டவர் அப்படியெல்லாம் உன்னை வந்து தூக்கி எழும்பி நிற்க வேண்டும் என்று சொல்லி உன் கொம்ப உயர்த்த வேண்டும், உன் தலையை நீனே உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்கேயும் ஆண்டவர் விட்டு கொடுக்கல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு மேலாக இருக்கக்கூடிய எவைகளுக்கும் நீ கீழ்ப்படி என்று சொல்லப்பட்டது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரங்கள் தானாய் வந்ததல்ல, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. தேவ பிள்ளையே, நீ எங்க போய் வேலையில உட்கார்ந்திருந்தாலும் உன்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு நீ கீழ்ப்படி. அது தேவனால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சவுல தள்ளுவதற்கு காரணம் ஆண்டவர் அந்த ஒரு சுவாபம் இல்லை. ஆனா தாவீது அப்படி கெட்ட சுவாபம் உள்ளதான சவுல தள்ளல, ஆண்டவரே பார்க்கிறவனா இருந்தான். அவனுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாவற்றையும் செய்கிறவனா இருந்தான். ஆகையால் கர்த்தர் அந்த இருதயத்தை தள்ளாத அந்த இருதயத்தை பார்த்துதான் தேவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். இரண்டாவது காரியத்தை நாம் குறித்து நாம் பார்ப்போம். வாசியுங்கள் சங்கீதம் 168 சங்கீதம். வாசிங்களா? சங்கீதம் 16 8வது சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் என் வலது பக்கத்துல நான் வச்சு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறபடியால நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றான் ஆண்டவர். அப்ப தாவீது எப்பொழுதும் கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்கிறவனா இருக்கிறான். சங்கீதம் 34 சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு, தேவனுடைய வார்த்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய நாவுல இருக்கும், என்னுடைய வாயில இருக்கும். அப்ப தேவனை எப்பொழுதும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனை ஆராதிக்கிற இருதயம், தேவனையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இருதயம் அவனுக்குள்ளாக காணப்படுகிறது. ஆகையால் தேவன் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ எந்தெந்த வேலையில எப்பொழுதும் உன்னுடைய வலது பக்கத்துல, எப்பொழுதும் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரையே முன்ன வச்சு பாப்பாய் என்றால், கர்த்தரையே நோக்கி பார்ப்பாய் என்றால், கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தர் உன்னை பார்க்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது ஒரு இடத்துல, நீங்கள் என்னை மறந்தீர்கள், நான் உங்களை மறந்தேன். பாருங்க, அந்த பயங்கரமான வார்த்தை. நம்ம ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே தான் வாழ்றோம், எல்லா சூழ்நிலையும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம எப்பெல்லாம் மறக்கிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மளை மறக்கிறார். நம்ம எப்பெல்லாம் அவரை நினைக்கிறோமோ பார்க்கிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மளை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறான், அவரை நான் வலது பக்கத்திலே வச்சிருக்கிறேங்க, அவரை நான் என் வலது பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவரையே நான் பார்க்கிறபடினால என் வாழ்க்கையில நான் அசைக்கப்படாதபடி ஒரு வாழ்க்கை வாழுகிறேன்.
அப்ப இரண்டாவது காரியம், தாவீதினுடைய வாழ்க்கையில தேவன் அவனை பார்த்த ஒரு விதம் என்ன தெரியுமா? அவன் எல்லா நிலையிலும் கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்கிறவனா இருக்கிறான். முதலாவது, அவன் தள்ளாதவனா இருக்கிறான். இரண்டாவது, தேவனையே பார்க்கிற ஒரு இருதயம் தாவீதுக்குள்ளாய் இருந்தது. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன்னா ஆண்டவர் என்ன மறந்துடக்கூடாது, நான் ஆண்டவரை பார்த்தாதான் ஆண்டவர் என்ன பார்ப்பாருன்ற ஒரு எண்ணம் தாவீதுக்குள்ள அதிகமா இருந்தபடினால் தேவனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சி ஆண்டவரே அங்க சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறாரு, ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். எப்பொழுது தேவனை என்ன பார்க்கிறாருன்ற எண்ணம், தேவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வாழுவோமோ, கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கிறவர் சொல்லுவாரு, ஈவனினுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சாட்சி சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது தாவீதை நாம் பார்த்தோம். அவன் எப்பொழுதும் தேவனையே பார்க்கக்கூடியவனாய், பார்த்து கொண்டே இருக்கிறவனாய் காணப்பட்டிருந்தான். சங்கீதம் 119:18 வாசியுங்கள். சங்கீதம் 119:18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென், ஹல்லேலூயா. பார்க்கிறோம் அங்க உம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரை பார்க்கணும்னா, ஆண்டவரை பார்க்கணும்னா அவருடைய வேத வசனத்தின் மூலமா தான் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரை நம்ம வேற கனவுல பார்க்கிறேன் அப்படி சொல்றதெல்லாம் நிரந்தரமான ஒரு நெடுநாள் நீடிக்கிற ஒரு தன்மை அல்ல. ஆண்டவரை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில எது அசையாத ஒரு காரியமாய் இருக்கும் என்றால், வேத வசனத்தின் பிரகாரமாய் நாம் பார்க்க ஆரம்பித்தால் தேவன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தென்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதமே படிக்காம ஆண்டவரை நான் பார்க்கிறேன் சொல்றதெல்லாம் ஒரு காடல் நீர்களை போல சில நேரம் மறைந்து போய்விடும். வேதத்தை படிக்கத்தான் அதன் மூலமாய் தென்படுகிற காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை பார்க்கிற விதத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் போதிப்பார், அநேக காரியங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த வேத வசனத்தின் மூலமாய் அவருடைய வாய் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நம்மளோடு பேசுகிறவைகளாய் இருக்கிறது. நம்ம கனவு காண்றதுனால, ஆண்டவர் என் கனவுல வந்தார் பாஸ்டர், அவர் என் கையை பிடிச்சிட்டு என்னை கூட்டிட்டு போனார், அதெல்லாம் ஒரு சொற்பம், அதெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் தான். எப்படி நடக்க தெரியாத ஒரு சின்ன கை குழந்தைக்கு அந்த 3 சக்கரம் சைக்கிளோ அந்த 3 வீல் உள்ள காரியமோ எவ்வளவு நாள் கொஞ்ச நாளைக்கு தேவைப்படுதோ அது மாதிரி தான். அதுக்கு பின்னாடி நம்ம சைக்கிளுக்கு எந்த விதமான இது இல்லாம ஒத்த 2 வீல் உள்ளதான சைக்கிளை ஓட்ட தெரிஞ்சு, பைக் ஓட்ட தெரிஞ்சு, இப்படியா படிப்படியா முன்னேற்றத்துக்குள்ள போகணும். இன்னைக்கு பிள்ளைகள் 2 டயர் உள்ள சைக்கிள ஓட்டுறதை காட்ட ஒத்த வீல் உள்ள சைக்கிளே ஓட்டுகிற அளவுக்கு பைக்கில் வீலிங் பண்றது என்ன சுவாரஸ்யமான காரியங்கள் செய்தாங்க. நல்ல விஷயம். அது மாதிரி தான் தேவனிடத்தில் நாம் கனவு கண்டு ஆண்டவர் பேசுறான்னு சொல்றதுக்கு காட்டிலும் வேதத்தில் மூலமாய் அவருடைய வாயின் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். இப்ப வேதத்தை படிக்கத்தான் கண்ணு திறக்கப்படும். அவர் என்ன பார்க்கிறாருன்னு சொல்ல முடியும். தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமாய் நான் உம்மை பார்க்கிறேன், நீர் என்ன பார்க்கிறீங்க என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவனை பார்க்கிறவராய் இருக்கிறார். அடுத்து சங்கீதம் 89 சங்கீதம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போமே. 89:20 வாசியுங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருங்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையையும் என் கிருபையையும் அவனோடு இருந்து என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். பாருங்க, இப்படி வாசித்தீங்கன்னா நிறைய இருக்கும். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஆண்டவர்
அவனை பார்த்து அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன். இந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஆண்டவரிடத்திலிருந்து சம்பாதிச்ச காரியம் எப்படி என்றால், முதலாவது அவன் யாரையும் தள்ளவில்லை. இரண்டாவது, கர்த்தரையே எப்பொழுதும் தன்னுடைய வலது பக்கத்துல வைத்துக் கொண்டு ஆண்டவரே பார்க்கிறவனாய் இருந்தான். ஆண்டவரும் அவனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை நாம் கேட்டோம். அப்படி நாம் ஆண்டவர் பார்க்கும்போது தான் அவனுடைய வாழ்க்கையில சத்துரு ஒடுக்குவதில்லையா, கர்த்தருடைய கராவை மேல இருக்குமா, அவனை ஆண்டவர் அவனுடைய சத்துரு அவனை விட்டு துரத்துவேன் என்று சொல்கிறாரு, கொம்ப உயர்த்துவேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த வேத வசனங்கள் மூலமாய் அவனுக்கு உண்டாகப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நாட்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் கர்த்தரை மறக்கிறோமோ கர்த்தர் நம்மளை மறக்கிறாரு. எந்தெந்த சந்தோஷத்துல எல்லாம் கர்த்தரை மறக்கிறோமோ கர்த்தர் நம்மளை மறக்கிறார் என்பதுல மாற்றமே இல்லை. எப்ப தேவனை நம்ம நோக்கி பார்க்கிறோமோ கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. உட்கார்ந்து படுத்து கனவு காணுகிற தேவையில்லை. வேதத்தை எப்பொழுதும் படிக்கிறவர்களாய் இந்த வேதத்தை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த வேதத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளை பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்ததாய் நாம் வாசிக்க போகிறோம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34-35 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 சாமுவேல். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அங்க நம்ம வாசிக்கிறோம், பார்த்தோம். இங்க மூன்றாவது, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், தாவீது தன்னுடைய கடமையில ஜாக்கிரதையா இருக்கிறான். தாவீதுக்குன்னு சொல்லி சில பொறுப்புகள் இருக்கிறது இல்லவா, தாவீதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுத்திருக்கிற சில பொறுப்புகள் இருக்குது அல்லவா, அந்த பொறுப்புல அவன் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிறான். தாவீதுக்கு என்ன பொறுப்பு? அவன் சின்ன வயசா இருக்கும்போது அவனுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஆடுகளை கொடுத்து அவனை மேய்த்து மந்தையை பார்த்து கொள்ளும்படியாய் அவனுடைய தகப்பனார் அவனுக்கு பொறுப்பு கொடுக்கிறாங்க. அந்த பொறுப்புல தான் இந்த வசனங்களை நம்ம வாசித்தோம். மலைகளில குன்றுகளில அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது அந்த ஆடுகளை தின்னும்படியாக அநேக ஓநாய்கள், கரடிகள், சிங்கங்கள் கடந்து வரும். அந்த துஷ்ட மிருகங்கள் தன்னுடைய ஆடுகளை அடித்து விடக்கூடாதபடிக்கு இவன் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அவைகளை என்ன செய்கிறான், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை ஜாக்கிரதையாய் கவனிக்கிறான். அவைகளை அடித்து அவைகளுடைய தாடியை பிடித்து கிழித்து போடுகிறான், கொன்று போடுகிறான். அல்லேலூயா. அவனுக்கு இருக்கக்கூடிய ஆடுகளை பொறுப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைய சரியா செய்யறான். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 17:20 வசனத்தை வாசிங்க. தாவீது அதிகாலையில எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி, ஈசாய்னா அவங்க அப்பா அவங்க கிட்ட சொன்னபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். போதும், அங்க பார்க்கிறோம். இப்ப அவங்க அப்பா சொல்றாரு, மகனே நீ உன்னுடைய அண்ணன்மார்கள்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, அவங்க போய் ரொம்ப நாளாச்சு திரும்ப வரல, அவங்களுக்கு நான் தருகிற சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து அவங்கள பார்த்துட்டு நல்ல செய்தியை கேட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லி தாவீத அப்பா கூப்பிட்டு அனுப்பி விடுகிறாரு. பாத்தீங்கன்னா இவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன் அந்த ஆடை அங்கே விட்டுட்டு வரல, ஆடு அதுவா மேய்ச்சிக்குன்னு சொல்லிட்டு விடல, அந்த ஆடுகளை
அவன் என்ன செய்கிறான்? காவலாளிகள் வசமாய், இன்னொரு காவல் காக்கக்கூடியவர்கள் இடத்துல, சரியான காவலாளிகள் இடத்தில் வசமாய் ஒப்பு கொடுத்து விட்டு தன்னுடைய அப்பா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். தனக்குன்னு இருக்கக்கூடிய வேலையில அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க உங்க வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? உங்க வேலையை கரெக்டா செய்றீங்களா? உங்களுடைய வேலைகளை சில சோம்பேறித்தனமான எண்ணத்துல விட்டு விடுகிறீங்களா? இல்ல அந்த வேலையை ஏனோ தானோன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து விடுகிறீங்களா? அவனுக்கென்று கொடுக்கப்பட்டதான வேலையில அவன் உண்மையா ஜாக்கிரதையா இருந்ததுனால ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் யாரையும் வெறுத்து தள்ளல. அவன் எப்பொழுதும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மூன்றாவது, அவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறான். நம்ம செய்த தவறு என்ன தெரியுமா? நம்ம வேலையை செய்யறோமோ செய்யலையோ, அடுத்தவங்களுடைய வேலையில கண்ணு போகும் நம்மளுக்கு. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க செருப்பு சரியா போடலையே, அவங்க என்ன ஒரு மாதிரி தலை சீவல் சரியில்லையே, கொண்ட இந்த மாதிரி திரும்பி இருக்கு, இப்ப என்னவா இருக்குமோ, இவங்க ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இது எங்க வாங்கியிருப்பாங்க, இவங்களுக்கு எங்க இருந்து பணம் வச்சு, இந்த புத்தி நம்மளுக்கு அடுத்தவங்க மேல இருக்கிற வரைக்கும் தேவனை மறந்து தான் இந்த புத்தி நம்மளுக்கு வரும். தாவீது பாருங்க, தள்ளல, தேவனை மறக்காம பார்க்கிறான். அப்படி இருந்ததுனால தனக்குன்னு இருக்கக்கூடிய வேலையில் அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களை பார்க்காதபடி, நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கென்று கொடுக்கப்பட்டவைகளில் நாம் ஜாக்கிரதையாய், அவைகளில் நாம் உண்மையாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் சொல்வார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை என்று சொல்லி கர்த்தர் நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்கள் யாரையும் வெறுத்து தள்ளக்கூடாது. அப்ப யாரையும் வெறுத்து தள்ளாதவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் தேவனையே பார்க்கணும். நீங்க ஆண்டவரை மறந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மறந்துடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேரை இப்பெல்லாம் பைபிள் படிச்சீங்களான்னு சொல்லி கேட்டோம்னா உடனே சொல்றாங்க, எங்களுக்கு அசைன்மெண்ட், ஆன்லைன்ல கிளாஸ், எங்களுக்கு ஒரே டைட்டான ப்ரோக்ராமு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற போது ஆண்டவர் உங்களை மறப்பார் என்பதுல மாற்றமே இல்லை. பயம் வேண்டும், நடுக்கம் வேண்டும். நிறைய பேர் வேலையெல்லாம் நல்லா போய் நல்லா உழைக்கிறாங்க. வெளியில வேலைக்கு போ, உங்க வீட்டுக்காரங்க நல்லா வேலைக்கு போறாருங்க, பாடா படுகிறாரு. சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உழைச்சி உடம்பெல்லாம் அப்படியே உப்பு கச்சி போய் அப்படியே வீட்டுக்கு வர்றாரு, நல்லா உழைப்பாளி. ஆனா வேத வாசிப்பாரா, ஜெபம் பண்ணுவாரா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா இன்னைக்கு எல்லாருக்கும் கேள்விக்குறி. தேவனை மறந்து நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செய்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில நன்மையா இருக்காது. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறது. இந்த நாட்களில தேவனை மறக்காமல் வேதத்தின் மூலமாய் ஆண்டவரை பாருங்க. கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் டைட்டான ஸ்கெட்யூல் உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்க பெரிய உத்தியோகம், பெரிய வேலையில நீங்க பொறுப்பாளிகளா இருந்தாலும், கர்த்தரை பார்த்தா தான் கர்த்தர் சொல்லுவார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இல்லைன்னா கர்த்தர் நம்மளை மறந்து விடுகிற ஒரு வாழ்க்கை தான் வாழுகிறோம். அடுத்து நாலாவதாக நாம் பார்க்க போகிற ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். தாவீது தன்னுடைய பதவியை இழந்த போதிலும் அவன் முறுமுறுக்காமல் அவன் என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனதை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இவன் எனக்கு ரொம்ப பிடித்தமானவன் என்று சொல்லி. வாசிப்போம். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 18 5ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை புத்தியாய் காரியத்தை செய்தபடினால், யாரு? சவுல் ராஜா அனுப்பி விடுகிற எல்லா வேலையையும் தாவீது புத்தியாய் செய்கிறபடினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். சவுல் அவனை யுத்தம் செய்கிற எல்லா சேனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக
அவன் அதிகாரியாய் வைத்திருக்கிறான். அப்படி என்றால் இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய எல்லா சேனைகளுக்கும் இவன் தான் ஒரு தலைவனாக தலைவனாக சவுல் அவனுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கிறான். ஆனா என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெலிஸ்தியர் கூட ஒரு சண்டை. 6வது வசனம், தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள், ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணத்தில் இருந்து ஆடலுடன் பாடலுடன் வந்து என்ன சொல்லுகிறாங்க, கீத வாக்கியங்கள் கொட்டு எல்லாத்தோடு சந்தோஷமா ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்களாம். அப்படின்னா அடிக்கடியாக முறையாக அவங்க பாட ஆரம்பித்தாங்களாம். இத கேட்கும்போது ராஜாவா இருக்கிறவனுக்கு கோபம் வருமா வராது? நாம் பார்த்து எல்லாருக்கும் தலைவனாய் வைத்திருக்கிற இந்த தாவீது குறிச்சு மக்கள் நினைக்கிற எண்ணங்கள் எப்படியா, இவன் தான் என்ன காட்டிலும் நான் கொன்றது 1000, அவன் கொன்றது 10,000, 16,000 என்று சொல்லி பாடுகிறாங்களே சொல்லி கோபம் வந்து ஒரு கசப்பு வந்து அவனை என்ன செய்யறான் தெரியுமா, வேலையை விட்டே பதவியை விட்டே தூக்குறான். வாசிங்கள் 15ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். இப்ப ஏண்டா என்னைய பார்த்தாடா உன் மக்கள், என்னைய பார்த்தா மக்கள் 1000 சொன்னாங்க, உன்னை நான் வெறும் 1000 பேர்களுக்கு தலைவனா மாத்திரன்னு சொல்லிட்டு மேல அந்தஸ்துல இருந்த தாவீத இந்த சவுல் என்ன செய்கிறான், வெறும் 1000 பேர்களுக்கு தலைவன் என்று சொல்லி என்ன செய்கிறான், பதவியை மாற்றுகிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய பதவி சில தவறான காரணத்தின் நிமித்தமாய் மாற்றப்படுகிறதா? சில நியாயங்கள் இல்லாமல் சில இறங்கி போகக்கூடிய தன்மைகள் ஏற்படுகிறதா? கவலைப்படாம இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வாசிங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறத நம்ம கேட்க போகிறோம். எவ்வளவுதான் நம்முடைய சூழ்நிலைகள் இறங்கி போனாலும் கர்த்தர் நம்மளுடைய ஸ்தானத்தை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய மனசை கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம மனசு என்ன சொல்லுது, முறுமுறுக்கு. நம்மளுக்கு எல்லாம் இருந்தா செஞ்சிருப்போம், முறுமுறுத்து இருப்போம். தாவீதை போல இருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், என் பின்னாடி நிறைய மக்கள் இருக்கிறாங்கப்பா, சவுல விரட்டி விட்டுருவோம், நம்ம ராஜாவா மாறிடுவோம்னு சொல்லிட்டு தாவீது என்ன செஞ்சிருக்கலாம், நினைச்சிருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கலாம். ஆனா தாவீது முறுமுறுக்காம, தனக்கு சாதகமான எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம, அந்த தாழ்மையாய் தன்னுடைய உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய சவுல் ராஜா கொடுக்கிற அந்த 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 தகுதியை, அந்த சன்மானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறான். இந்த குணம் ரொம்ப பெருசு. இந்த குணத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய பதவி பிடுங்கப்பட்ட போதிலும் இவன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறானே, தன்னுடைய மேல இருக்கக்கூடிய ராஜாவுக்கு கொடூரனா இருந்தாலும் கசப்பா இருக்கிறவனுக்கிட்ட அவன் கீழ்ப்படுகிறானே என்று சொல்லி ஆண்டவர் பார்த்துதான் ஆண்டவர் இவனை தாவீதை உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல இந்த இதை பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில சந்திப்போம். இவங்க என்ன சொல்றது, என்னைய வேலை வாங்குறதுக்கு. சபையில கூட விசுவாசிகள் நினைப்பாங்க, நாங்களாம் எவ்வளவு பெரிய விசுவாசி தெரியுமா, நாங்களாம் எத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா, நாங்களாம் அப்படி பயங்கரமா விபிஎஸ் நடத்துவோம், நாங்களாம் சண்டே கிளாஸ் அப்படி நடத்துவோம், நாங்களாம் அப்படி பிரேயர் மீட்டிங்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம், நாங்களாம் அப்படியா இப்படியா சொல்லுங்க. இவங்க என்ன இன்னைக்கு வந்தவங்க என்னைய சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இன்னைக்கு வந்தவங்க உங்களை திட்டுனாலும், உங்களை தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அந்த ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது கர்த்தருக்கு அது பிடிச்சதான ஒரு மனப்பான்மை. நம்ம வேணும் எல்லாருக்கும் முன்னாடி என்னைய பேசிட்டாங்க, பாஸ்டர் கூட அடுத்தவங்களுக்கு முன்னாடி திட்டினா இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, என்ன கொஞ்சம் தனியா திட்டிருக்கலாம்ல பாஸ்டர், பாஸ்டர் என்னை கொஞ்சம் தனியா சொல்லிக்கலாம்ல. ரோசம் வந்துருது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியை அடங்க மாட்டேங்குது. என்ன போய் இவங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, இவங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு.
ஏன் சொன்ன என்ன சரிப்பா, ஆண்டவர் உன்னை மேலிருந்து பார்க்கிறார், இந்த வார்த்தையின்படி உனக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். தாவீது எல்லாருக்கும் முன்னாடி தான் சேனைகளுக்கெல்லாம் தளபதியா இருக்கிறான். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி தான் அந்த பதவியிலிருந்து வெறும் ஆயிரம் பேருக்கு தளபதியாய் அவனை பதவி ஏற்க வைத்த போது கூட தாவீது சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறான். ஆனா ஏன்னா தாவீதுக்கு தெரியும், இந்த ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துகிற அதிகாரம் உடையவர் என் ஆண்டவர், நான் பார்க்கிற ஆண்டவர் என்பதை அவன் அறிந்திருந்து அவன் ஏற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட மனசு இன்னைக்கு நம்மளுக்கும் வரணும். அவங்க சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்காம நம்மளை தாழ்மையாய் நினைக்கும் போது நாம் அவர்களுக்கு மனசுல இடப்படுகிறோமோ இல்லையோ, தேவனுடைய மனசுல நாம் இடம்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பதவி இழந்தாலும் அவமானங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நேர்ந்தாலும் நாம் முறுமுறுக்காம அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் சொல்லுவாரு, இவன் தான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். கர்த்தர் அப்படி காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். 5வது ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது, கர்த்தருடைய பெட்டி தாவீதினுடைய நகரத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். இருதயத்துல ராஜாவை அவமதிச்ச, இவனெல்லாம் என் புருஷனா, இவனெல்லாம் ஒரு ராஜான்னு சொல்லிட்டு நானு கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படி சொல்லி அவனை அப்படியே அவமதிக்கிறான். வாசியுங்கள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே, பாருங்க, அவமதிக்கிறார். அடுத்து 22, 23 வசனத்தை வாசிங்கள். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. பாருங்க, இவன் தேவனை ஆராதிக்கிறான், குதித்து நடனமாடி தேவனை ஆராதிக்கிறான். ஆனா இவள் பல ஜன்னல் வழியா பார்க்கிறா. இவனுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு அரசாங்க ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராஜாவா இருக்கிற நீங்க நல்லவங்க கெட்டவங்க முன்னாடி, உயர்ந்தவங்க கீழ் மட்டமா இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னாடி, நீங்க உங்களுக்கு கீழே தகுதி இல்லாமல் காணப்படுகிற மக்களுக்கு முன்னாடி நீங்க ஆடி பாடி நடனம் ஆடுகிறீங்களே, உங்க குலம் என்ன, உங்க தகுதி என்ன? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறேன்னு சொல்லிட்டு அவள் நிராகரித்தாள். அவள் அதை பிரியப்படாமல் காணப்பட்டா. ஆனா தாவீது அங்க சொல்லுகிறான், நான் என் ஆண்டவருக்கு முன்னாடி இன்னும் என்ன தாழ்த்த நான் காணப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன போது அங்க நடக்கிறது. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு அவளுக்கு மரணம் வருகிற நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, துதிக்கிறதுனுடைய மகிமை வெளிப்படுகிறது. துதிக்கிறதுனால ஒரு அவமானம் ஏற்பட்டாலும் மனைவி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போவாள். அதுதான் அங்க ஒரு பெரிய ஒரு விஷயம். தன்னுடைய தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய வைராக்கியத்தை அவன் எப்பொழுதும் காட்டுகிறவனாய் இருக்கிறான். மனைவி சொல்லிட்டாலே, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அதனால நம்ம முன்னால மாதிரி நல்லா கைத்தட்டி ஆராதிக்க கூடாது, கத்தி ஆராதிக்க கூடாது, உபவாசம் பண்ணாம இருக்கணும், நம்ம தேவனுக்கு நேர்த்தியா இருக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு புதுசா வரும்போது டயத்துக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, தேவனை கிரமமாய் ஆராதிப்பாங்க, கீழே தான் உட்காருவாங்க, மேல கூட உட்கார மாட்டாங்க, அவ்வளவு தாழ்மையா இருப்பாங்க. நாள் போக போக அடுத்தவங்களை பார்த்து பார்த்து என்னவாயிருது, இவங்களும் அவங்கள போல மாறி விடுகிற ஒரு சூழ்நிலை. சில சொல்லுவாங்க அதுதானே இயல்பு அப்படின்னும். இயல்பு அல்ல,
உன்னை நீ வித்து போடாத ஒரு வாழ்க்கை வாழ. அதுதான் உனக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியம். மற்றவங்கலாம் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லாத. உனக்குள்ள இருக்கிற தேவ வைராக்கியத்தை, துதிக்கிற வைராக்கியத்தை, உன்னுடைய உண்மை என்ற வைராக்கியத்தை நீ எப்பொழுதும் காட்டுகிற பிள்ளையாய் காணப்படு. கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறாரு. அப்ப உன்னை யாரெல்லாம் குறை சொல்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நாட்கள் 5 காரியத்தை நாம் பார்த்தோம். 6வது காரியத்தை நாம் பார்த்து நாம் முடிப்போம். வாசிங்கள் 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10-12 வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 16வது அதிகாரம். இங்க பார்க்கிறோம் ஒரு விசேஷித்த தன்மை என்னன்னா, இவனை சபிப்பாங்க. வாசிங்கள். அதற்கு ராஜா செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும், அப்படியே பாருங்கள். அங்க நம்ம பார்க்கிறோம், அங்க யாரு தூஷிக்கிறார் என்றால், யாரு தூஷிக்கிறார்? சீமையை தூஷிக்கிறான். சீமையை என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்? தூஷிக்கிறான். இவன் வேற யாருமே கிடையாது, தாவீதுடைய பிள்ளையாய் காணப்படுகிறான். ஆனா இவன் இன்னைக்கு ஒரு சின்னவனா இருந்தாலும் பொடி பையன் தாவீத தூஷிக்கிறவனாய் இருக்கிறான். தாவீதை சபிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆனா அவன் அந்த இடத்துல தாவீது கூட இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, இப்ப மட்டும் சொல்லுங்க, அவன் தலையை நாங்க வாங்கிட்டு வரோம், அப்படின்னா அவன் தலையை வெட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தாவீது சொல்லுவான், இல்ல ஆண்டவருக்கு தெரியாம அவன் தூஷிக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான், ஆண்டவர் அதை அனுமதிச்சுதான் அவன் என்னை தூஷிக்கிறான். அதனால அவனை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான். அடுத்து அங்க சொல்லுவான் 12ஆம் வசனத்துல பாருங்கள், ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். 2 விதத்துல தாவீது அதை ஃபேஸ் பண்றான். அவனுடைய பெஸ்டான விஷயம் அதுதான். ஒருத்தன் நீ கேவலமா என்ன சபிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு உடைஞ்சோ இல்ல அவனை ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவோ தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையே பயன்படுத்தல. முதலாவது அவன் நினைக்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியாம ஒரு தலை முடி கூட கீழே உள்ளாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒருத்தன் என்ன திட்டுனா கூட ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் அவன் என்ன திட்டுறான், அவன் என்ன சபிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், தன்னுடைய மனசுல நினைச்சுக்கிட்டான், ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார், ஆண்டவர் தான் அதை அனுமதிச்சிருக்கிறார். சிலர் பாருங்க, நல்லதை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். யாராவது என்ன திட்டுனா அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது பொறுக்காது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது இவன் ஏற்படுகிற தீமைகளை கூட தேவன் அனுமதிக்காம எனக்கு ஒரு தீமையும் வராது என்று தேவன் மேல ஒரு பெரிதான நம்பிக்கை வச்சு அவன் பேசுறான். ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில எவனும் என்ன கை நீட்டி பேச முடியாது, தூஷிக்க முடியாது, சபிக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியாம என்ன ஒருத்தர் பார்க்க கூட முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், நினைச்சுக்க அவன் அப்படி நினைக்கிறான். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் இந்த காரியம் நடக்குது. 2வது அவனுடைய இருதயத்தை அவன் தேற்றிக் கொள்கிற காரியம் என்னவென்றால், அவன் சொல்றான், இந்த ஒருவேளை இந்த சிறுமை, இந்த ஒரு அவமானத்தை பார்த்து என் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் நல்லதை செய்வாரு. இன்னைக்கு நான் பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு நிச்சயமா ஒரு நல்லதை செய்வாரு என்று அவன் பொறுமையாய் போகிற அந்த தன்மையை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இதுதான்டா என் இருதயத்துக்கு ஏற்றவன் எண்ணம். அவனுடைய இருதயத்துல, ஆண்டவருடைய இருதயத்துல தாவீது இடம் பிடிப்பதற்கு காணப்பட்ட குணாதிசயம் என்ன தெரியுமா? முதலாவது, அவன் யாரையும் வெறுத்து தள்ளவே இல்லை. 2வது,
அவன் எல்லா சூழ்நிலை கர்த்தரையே பார்த்தான், கர்த்தர் அவனை பார்த்தாரு அவனுடைய வாழ்க்கையில. மூன்றாவதாக நான் பார்க்கிறோம், அவனுக்கென்று கொடுக்கக்கூடியதான கடமையில, அவனுக்கென்று இருக்கக்கூடியதான வேலையில அவன் மிகவும் ஜாக்கிரதையாகவும் உண்மையாகவும் இருக்கிறான். இரண்டாவது, அவன் பதவியில சில அவமானம் வந்தாலும், தாழ்வுகள் இழிவுகள் வந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறான். ஐந்தாவது, அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவரை துதிக்கிறதுனால அவனை யாரெல்லாம் அவனை கேவலமா நினைக்கிறாங்களோ அதை பத்தி கவலைப்படாம அவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் மேல் இருக்கக்கூடிய வைராக்கியத்தை விட்டே கொடுக்கல. தேவன் மேல் இருக்கக்கூடிய வைராக்கியத்தை விட்டு கொடுக்கல. கடைசியாக நம்ம பார்க்கிறோம், அவனை யாரெல்லாம் தூஷித்தாங்களோ அப்ப அவன் நினைக்கிற என்ன தெரியுமா, என் ஆண்டவர் தான் ஆண்டவர் முன்னிலையில தான் இது நடக்குது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா ஆண்டவரை இவனை திட்ட விட்டுருக்க மாட்டாங்க. என்ன ஒருத்தன் அடிக்க வரான், என்ன ஒருத்தன் எனக்கு தீமை செய்ய வரானா ஆண்டவருக்கு தெரியாம அது நடக்கிறதில்லை என்று சொல்லி தன்னை திடப்படுத்துகிறான். அதே வேளையில நான் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்துக்கு நேராய் நான் காணப்படுகிறதுனால என் ஆண்டவர் எனக்கு இது சரி கட்டுவதற்கு ஒரு நன்மையை செய்வார் என்று சொல்லி தன்னுடைய இதயத்தில் நினைக்கிறான். ஆண்டவர் இப்படியெல்லாம் தாவீது நினைக்கிறானேன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இந்த 6 குணாதிசயம் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பாடம், நம்மளுக்கு ஒரு புத்தியை கர்த்தர் கொடுக்கிறார், போதனையை கொடுக்கிறார் ஆண்டவர். ஏதோ பிரசங்கம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டா பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்றது பெருசு இல்லை. நம்ம யாரையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளக்கூடாது. நம்ம எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே பார்க்கணும். நம்ம ஆண்டவர் கொடுத்துக்கிற கடமையில ஆண்டவருக்குன்னு செய்யற காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். டெய்லி பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் எல்லா நேரத்திலும் அவருக்கென்று செய்யக்கூடிய காரியத்தை நம்ம ஒரு நாள் தள்ளி போடக்கூடாது. அதை ஒரு நாள் தள்ளி போடக்கூடாது. அடுத்து 4வது நம்ம பார்க்கிறோம், நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய சில பதவிகள்ல கீழே இறங்கி போனாலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். 5வது, நம்மளுடைய வாழ்க்கையில துதிக்கிறதுனால சில அவமானங்கள் வரலாம், ஆனா வைராக்கியத்தை விட்டு கொடுக்க கூடாது. 6வது, நம்மளுடைய வாழ்க்கையில சிலர் நம்மளை தூஷிக்கலாம், நம்ம பொறுமையாய் ஆண்டவர் அனுமதிச்சுக்கிறாரு. இன்னைக்கு இந்த இடத்துல அவன் தூஷிச்சிருக்கிறான், ஆண்டவர் எனக்கு இதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை கர்த்தர் தரப்போறாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, ஒருத்தன் ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் நீ காட்டு, நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ குறைஞ்சு போவதில்லை. உன்னை நான் தான் உயர்த்துகிற தேவனா இருக்கிறேன். எத்தனை சாட்சிகள் நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம விட்டு கொடுத்து நாம் வாழுவோம். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காய் வாழாதபடி நம் இயேசுவுக்காய் நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லட்டும், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பெயரை நம்மளும் சம்பாதிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு நீங்க பேசியிருக்கிறீங்க ஏசப்பா, எங்களோடு பேசியிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை நாங்க ஃபாலோ பண்ண, இந்த வார்த்தைகளை நாங்க மறந்து போகாம யாருக்கும் தீமை செய்யாதவர்களாய், எந்த தீமையிலும் தேவனிடத்தில் காணப்படக்கூடிய வைராக்கியத்தை விட்டுக் கொடுக்காதவர்களாய், தேவனுக்கென்று செய்யக்கூடிய வேலைகளை நாங்கள் அன்றே நிறுத்தி விடாதவர்களாய், தேவனுக்கென்று செய்யக்கூடிய காரியத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்காதவர்களாய், ஜாக்கிரதையாய் இருப்பதற்கு கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கு போதிச்சிருக்கிறீங்களே. இந்த போதனையில் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஓ, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த 6 காரியத்துல நாங்க எதுலெல்லாம் நாங்க ஆண்டவரே மாற்ற வேண்டுமோ, ஆண்டவரை எப்போது பார்க்க வேண்டும். வேத வசனத்தை பார்க்கிறவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். தேவன் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரை பார்க்கிறவர்கள் வேண்டும் என்றால் வேதத்தை பார்க்க வேண்டும். கனவு காண்பது தேவன் பேசுகிற காரியமா இருக்க முடியாது. வேதத்தை படிக்கிறவர்கள் தான் தேவனை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளையே, நீ எவ்வளவு பெரிய உழைப்பை உழைத்தாலும், எவ்வளவு பெரிய கடன்களை நீ கட்டி முடித்தாலும், ஆண்டவருடைய வேத வசனத்தை நீ படிக்காத பட்சத்துல என் ஆண்டவருக்கும் உனக்கும்
சொல்லுகிறது, நீங்கள் என்னை மறந்தீர்கள், நான் உங்களை மறந்தேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ எவ்வளவு கோடியை நீ சம்பாதிக்கிறது பெருசல்ல, நீ எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்து வேலை பார்க்கிறது பெருசல்ல, உன் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக நீ என்னென்ன அருள்பாடுபடுகின்றது பெருசல்ல, என் குடும்பத்துக்காக நான் பத்தினியா இருந்து உழைக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பெருசல்ல. நீ ஆண்டவருடைய வேத வசனத்தை படிக்காம நீ உழைப்பாய் என்றால் உன்னுடைய உழைப்பெல்லாம் விருதாவாய் வீணாய் போய்விடும். வேத வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல நீ ஆசிய அந்தஸ்தை நீ சம்பாதிச்சு வைக்கிற அது அப்படியே துருப்பிடிச்சிடும், பூச்சி தின்னுடும். ஆனா தேவ ராஜ்யத்துக்கு உகந்தவைகளாய் நீ சம்பாதிப்பாய் என்றால் அது ராஜ்யத்துல உனக்கு பணத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வேலையில சாக்கிரதையுடைய பிள்ளைகளாக தேவ காரியத்துல விட்டு கொடுக்காதபடி, உலக மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்காதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சாக்கிரதையாய் இருக்க கர்த்தர் இன்றைக்கு போதித்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லாம். அப்படியே கண்களை மூடி பயபக்தியோடு கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் என்னை என்னோடு பேசியிருக்கிறார், என்னுடைய இதயத்தில் என்னோடு இடைப்பட்டிருக்கார் என்று சொல்லுகிற வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னோடு இடைப்பட்டிருக்கிறீங்க, என்னோடு பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய ஆவி உமக்கு உகந்த நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி என்னோடு பேசியிருக்கிற ஆண்டவர், இன்றைக்கு பேசியிருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே என்னை பார்க்கிற ஆண்டவர், தாவீதுடைய வாழ்க்கை ஆண்டவரை நிர்மலமாய் போக விடாதபடி கிருபைகளினால் அவரை தூக்கி எடுத்ததை போல இன்றைக்கும் எங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை கர்த்தர் ஆண்டவரே நிலைநிற்க வைக்கக்கூடியதான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. சொல்லுங்க வாய்களை திறந்து, என் ஆண்டவரால் கூடுமே, என் ஆண்டவரால் நடக்குமே, என் ஆண்டவரால் எல்லாம் நடக்குமே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இறங்குகிற தேவனுடைய ஆவியினாலே, இன்றைக்கு இறங்குகிற தேவனுடைய ஆவியினாலே, அன்பு பிள்ளையை இறங்குகிற தேவனுடைய வேத வஸ்திரத்தினாலே, இன்னைக்கு பேசப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தையினாலே எல்லாம் உங்களுக்கு ஆகுமே. இறங்குகிற தேவனுடைய அபிஷேகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஆக போகிறது. இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கக்கூடிய தேவனுடைய வல்லமையினால இறங்கி கொண்டிருக்கிற கரங்களை தட்டி ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேலையில ஓ தேவனையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஓ அந்த தாவீதின் தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை நிர்மலமாய் போக விடாதபடி ஓ அவருடைய காருடைய அவருடைய கருமை இந்த நாட்களில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து சொல்லுங்க, தாவீதை போல எல்லா வேலையும் நான் உங்களை பார்ப்பேன் ஆண்டவரே, என்ன மறந்துடாதீங்க, என்ன மறந்துடாதீங்க, என்ன கைவிட்டுறாதீங்க, என்ன தூக்கி எடுத்து நிறுத்திங்க ஆண்டவரே சொல்லி கரங்களை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஓ நான் செபிப்பேன், நான் வைராக்கியமாய் வாழுவேன், நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன், கத்தரிக்காய் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு தீபமை போல நான் பிரகாசமாய் இருக்க வேண்டும். எஸ் எஸ் வாய்களை திறந்து வாய்களை திறந்து அந்நிய பாஷை அடைந்து பெற்றிருக்கிறவர்கள் ஓ தேவ ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வேத வஸ்திரத்தினால வழி நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய கிருபை, தேவ பாதை, அந்த ராஜரீக பாதைக்குள்ளாக கர்த்தர் என்ன வழி நடத்துவீராக. உங்க தேவ சத்தத்தை நான் கேட்கிறேன், இன்றைக்கு உங்க சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எஸ் வேத வார்த்தைகள் என்னோடு
அன்புள்ள ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிடித்து நடக்கிறார்களோ, வேதத்தை படிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கடன் மாற வேண்டும் என்று விரும்புகிறாயே, உங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய எண்ணங்கள் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நிறைய திசைத்திருப்பட்டும். ஆண்டவருடைய கிருபைகள் காணப்படட்டும். ஆண்டவரே, இவ்வளவு வருஷம் உழைச்சு ஒண்ணுமே முடியலன்னு சொல்லிட்டு என்னத்தை கண்டேன் என்று சொன்னவர்கள் இன்னையிலிருந்து மனம் திரும்பி வேதத்தை படிச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன், வேதத்தை படிச்சு நான் வேலை செய்யறேன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும், ஆண்டவரே நீ வெட்டின குழிகள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கும் என்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆனா நீங்க வெட்டப்பட்டிருக்கிற குழிகள் ஒவ்வொன்றும் நிரப்பப்பட்டிருக்கும். உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போதிய மற்றும் தண்ணீர்களை குடிக்கிற நிறைய தண்ணீர்களால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்க. அந்த ஒரு நிறைவை தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கையில தவறாமல் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்ய தேவனுடைய வேத வார்த்தை அப்படியாய் இடைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா நாட்களிலும் எல்லா காரியத்திலும் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறக்காம பைபிள் படிங்க. நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்கன்றது பெருசல்ல, ஆனா வேதத்துக்கு முன்னாடி வச்சு நீங்க உழைங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்யும். God bless you. God bless you. Amen.